பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுக்கே செலுத்துவோமாக. ஆமென். நாம் இவ்வளவு நேரம் சத்தியம், எழுத்து சத்தியம், வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம் என்று பார்த்தோம். தெய்வம் சத்தியமாக இருக்கிறார். ஆத்மாவோட சத்தியம் இருக்கணும், ஆவியில சத்தியம் இருக்கணும், சரீரத்தில் சத்தியம் இருக்க வேண்டும் என்று கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். இப்பொழுது தெய்வீகம். இன்னைக்கு அநேகருக்கு இதனுடைய ரகசியங்கள் என்ன என்பது புரியவில்லை. தெய்வம் என்றால் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் ஆதியிலே தெய்வம் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய விதம்தான் தெய்வீகம். அப்போ அந்த வார்த்தை பிதாவாக எப்படி இருந்தார்? வார்த்தை தான் பிதாவாக தேவன் என்பதை, அதாவது மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே தெய்வம் தான், மூன்று தெய்வம் அல்ல, ஒரே ஒரு தெய்வம். ஒன்லி ஒன் காட், நாட் ஒன்ஸ் ஆஃப் காட். அந்த ஒரே தெய்வம், பிதாவாகிய அந்த தெய்வம் அவர் வார்த்தை. அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். யோவான் 6:57 வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஜீவனுள்ள பிதா, பிதா ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர். அவர் கல்லல்ல, மண்ணல்ல, மரமல்ல, அவர் கைகளினால் செய்யப்பட்டவர் அல்ல. அவர் ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள பிதா. அவர்தான் குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த பிதா கொடுத்த அந்த வார்த்தை, பிதா கொடுத்த அந்த சத்தியத்தினால்தான் அவர் மரியாளின் வயிற்றிலே கருவாக இருக்கும் போதும் வாழ்ந்தது. ஏன்னா மரியாள் மாதாவுக்கும் அந்த இயேசுவுக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் நிச்சயமா இல்லை. யோசேப்புக்கும் மரியம்மாவுக்கும் பிசிக்கல் சம்பந்தமாக எந்த தொடர்பும் இல்லை. அதே போல தான் மரியம்மாவுக்கும் இயேசுவுக்கும் அந்த தொப்புள் கொடி உறவு என்பது அங்கு இல்லை. ஒரு காலத்தில் நான் பட்டிமன்றத்தெல்லாம் நான் பேசியிருக்கலாம். அது தவறு என்பதை இந்த சத்தியம் பல்கலைக்கழகத்திற்குள் வந்து ஆராய்ச்சி பண்ணி வேதத்தினுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்கும் போதுதான் ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். அப்போ அந்த மரியம்மா வயிற்றில் அவர் இருக்கும்போது அவர் வாழ்ந்தது, பிழைத்தது அந்த பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த வார்த்தையாகிய அந்த சத்தியம். அதே போல் வேதம் சொல்லி, என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இயேசுவாகிய அந்த வார்த்தையாகிய தெய்வத்தை பாலை போல் குடிக்கணும், தண்ணீரை போல் குடிக்கணும், பாலை போல் பருகணும், 3 வேளை ஆகாரத்தை போல் அதை உண்ணணும். 1 பேதுரு 2:3 அந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி பண்ணும்போதுதான் அந்த தெய்வீகத்தினுடைய அருமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஜீவனுள்ள பிதா, அவர் வார்த்தை, அவர் தெய்வமாக இருக்கிறார். யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். ஆசீர்வதிக்கிறது பிதா மட்டும்தான் ஆசீர்வதிக்கணும். இயேசு ஆசீர்வதிக்க மாட்டார், ஆவியானவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒருவேளை 5 அப்பம் 2 மீனை எடுத்து பிட்டாருங்கிறலாம் அவர் மேலே பரலோகத்தை பார்த்து பிதா கிட்ட சொல்லி பிதாவுடைய கிருபை அவருக்குள் இருந்ததினால் அவர் ஆசீர்வதித்தார். ஆனால் நம்ம பண்ற ஜெபம், நமக்கு வருகிற ஈவு, எந்த நன்மை, எந்த காரியமாக இருந்தாலும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் அது வர வேண்டும். அவர்தான் ஜோதி, அவர்தான் ஜோதி. ஜோதியை பார்க்கணும்னா அவர், அதுதான் கையில தான் நமக்கு இருக்கிறது. முத்தி, 3 தீ, அந்த தீயில இருக்கிற அந்த ரெட் கலர், அது பிதாவாகிய தேவன் அந்த தீக்குள் எப்படி மறைந்து இருக்கிறார். அந்த சிவப்பு கலர்ல எரிகிற அந்த நெருப்பு இயேசு, அந்த எல்லோ கலர்ல எரிகிற அந்த அக்கினி, அந்த ஜோதி பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அதற்குள் மறைந்து உள்ளுக்குள் இருக்கிற நம்ம கேஸ் எல்லாம் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அது எரிகிறது கூட தெரியாது.
அதுதான் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், பரிசுத்த பிதாவாகிய தேவன். அதான் ஜோதிகளின் பிதா. அப்போ பிதா, ஆவியானவர், இயேசு மூவரும் ஜோதியாக இருக்கிறார்கள். அதான் முத்தி, அது ஜோதிகளின் பிதா. அடுத்தது யோவான் 17:25 வேதம் சொல்லுகிறது, நீதியுள்ள பிதாவே. அவர் நீதி செய்கிறவர். நம்மளுடைய சரீரம் பிதா சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா இயேசு சாயலில் இருக்கிறது. ஆவி ஆவியானவருடைய சாயல் இருக்கிறது. இந்த சரீரம் நீதி செய்ய வேண்டும். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். உலகத்துல யாருக்கும் இன்னைக்கு பிதாவை பற்றி தெரியாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவை பற்றி நல்லா தெரியும். அதே மாதிரி உலகத்துல உள்ளவங்களுக்கு இயேசு பூமியில வந்தார், பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் சிலுவையில தொங்கினார், அதை பற்றி நல்லா தெரியும். ஆனால் பிதா, ஆவியானவர், இயேசு எப்ப சொன்னாலும் பிதாவை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். பிதாதான் நமக்கு அப்பா, பிதாதான் நமக்கு அப்பா, பிதாதான் நமக்கு அப்பா, அப்பா பிதாவே. ஆனா இன்னைக்கு நம்ம அதை கூட நம்ம கேட்கறது இல்லை. நம்ம ஏசப்பா ஏசப்பானிக்கிட்டு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய தப்பு. பரலோக குடும்பத்தில் அதில் ஒத்து வருமா? அதை நம்ம சிந்திக்க வேண்டும். பிதா நமக்கு அப்பா என்பதை அவர் நமக்கு நன்றான ஒரு பாடமாக அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நீர்தான் தகப்பன், நீர்தான் அப்பா, பரலோக குடும்பத்தில் நீர் அப்பா என்பதை இந்த உலகம் இன்னும் அறியவில்லை. நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அந்த கூட இருந்த சீஷர்கள். ஆனா நீர் அனுப்பினீர் என்று தெரிஞ்சா கூட உம்மை பற்றின ஒரு அறிவு இன்றும் இந்த ஜனங்களுக்குள் என்ன செய்யல, வரவில்லை என்று அவர் சொல்கிறார். அடுத்தது குமாரனாகிய தேவன். இவர்தான் வார்த்தை. இவர், அந்த வார்த்தை தான் மரியாளுடைய வயிற்றிலே கருவாக, தண்ணீராக, காற்றாக அது வைக்கப்பட்டது. 1 யோவான் 4:15 வேதம் சொல்கிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். இயேசு பரலோகத்தில் தேவனுடைய குமாரன், அவர் தேவகுமாரன், அங்கு வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையாகிய அந்த தெய்வம் மரியம்மாளுடைய வயிற்றிற்குள் வரும்போது அவர் மனித குமாரனாக உள்ளே வருகிறார். லூக்கா 5:24 சொல்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன். பரலோகத்தில் தேவகுமாரனாக இருந்தவர் மரியம்மா வயிற்றில பிறந்து உலகத்துல வரும்போது அவர் மனித குமாரனாக அவர் வருகிறார். அந்த வார்த்தை மனிதனாக, இயேசுவாக உருவாகி மனித குமாரனாக வருகிறார். லூக்கா 18:37 வேதவசனம் சொல்கிறது, நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இவர் தாவீதின் குமாரன் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? அப்போ இயேசு, அவர் ஏன் தாவீதின் குமாரனாக அவர் இருக்கிறார்? இயேசு இனி வரவேண்டிய காலத்திலே அவர்தான் உலகத்திலே 1000 வருடம் ஆட்சி செய்வார். எப்படி முதல்ல பூமியில பிறந்து அவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போனாரோ அதே மாதிரி அவர் திரும்ப பூமிக்கு வந்து 1000 வருடம் அவர்தான் ஆட்சி புரிவார். ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவர் ஒருத்தர் தான் ராஜா. அதுதான் அன்றைக்கு தான் நல்லாட்சி நடைபெறும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவர் வார்த்தை. லூக்கா 12:12 சொல்கிறது, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். நீ என்ன பேசணும், என்ன பதறப்படணும், அதை பற்றி நீ கவலைப்படாத. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள், நீ சரீரத்தை மட்டும் கொடு, அது போதும். உன் உள்ளத்தை கொடு, அங்க ஆவியானவர் உனக்குள் வந்து நீ என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்ப பேசணும், அது எல்லாம் அவர் பேசுவார். இதான் ஆவியானவர், அவர் வார்த்தை. யோவான் 14:16 சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளனே உங்களுக்கு அனுப்பி கொடுப்பேன். அப்போ பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சத்தியமாக இருக்கிறார். அவர்தான் சத்தியம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். எபிரேயர் 9:14 சொல்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை சுத்த கிரியைகளற, அந்த மனச்சாட்சியை
அந்த கிரியைகள் அற, செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ அந்த நம்ம மனச்சாட்சியை சுத்திகரிப்பதெல்லாம் ஆவியானவர், அவர் தான் நமக்குள் இருக்கிறார், அவர் சத்தியமாக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சோத்திரிக்கிற ஆண்டவரே, வார்த்தையாகிய தெய்வம் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானாகிய திரியேக தேவனாக, ஒரே தேவனாக எங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் உம்முடைய சாயலில் எங்களை நீர் உருவாக்கி எங்களுக்குள் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.